வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் சோஷியல் சேஞ்ச் இட்ஸ் இம்பேக்ட் ஆன் அவர் பிஹேவியர் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். இந்த சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படுத்துவதற்கு நிறைய அளவில், பெரிய அளவில் ஸோ மெனி நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் அல்ல இன்யூமரபிள் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னார்வலர்கள், அதாவது வாலண்டியர்ஸ், அவங்களே முன்னணிந்து சில மாறுதல்களை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்வாங்க. அதெல்லாம் சின்ன அளவில், அதாவது ஒரு சுத்தமாக இருக்கிறதுக்கு, க்ளீன்லினஸ், அதை மட்டும் பயன்படுத்துறதுக்கு ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்தால் போகிறோம். ஒரு ஏரியாவாக பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் 10 பேர்ன்றது 50 பேர் 100 பேர் சேர்ந்தால் சரியாகும். முன்னாடி நாள்லாம் கிராமத்தில் சின்ன வாய்க்கால், தண்ணி நீர் போகிற ஒரு சேனல் அதெல்லாம் இருக்கும். அதாவது ஏரியிலேருந்து ஒரு சேனல் வருதோ இல்லை அந்த ஊர்லேயே ஒரு காவாயில் தண்ணியில் வருது, வாய்க்காலில் போகுது அப்படின்னா நேச்சுரலாக அது எங்கேயோ ஒரு ஊற்று வரக்கூடிய இடம் இருக்கும், த சோர்ஸ் ஆஃப் வாட்டர். அந்த இடத்துல எல்லாரும் செய்வாங்க. அப்போ அது என்ன பண்ணுவாங்கன்னா, வாரத்தில் ஒரு நாளைக்கு 10 நாளைக்கு ஒரு தடவைக்கு இல்லை அவங்க ஒரு வச்சுப்பாங்க. ஃபுல் மூன் டேயில் இல்லை நியூ மூன் டேயில் வீட்டுக்கு ஒருத்தர் போய் அந்த மண்பட்டி எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருக்கிற மண்ணெல்லாம், புதுசாக வந்திருக்கிற அடைச்சிருக்கிறதெல்லாம், அந்த தூருக்கிட்ட இருக்கிறதெல்லாம், ஊற்று பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் அழுக்கெல்லாம் எடுத்து துருத்தி சுத்தம் பண்ணிட்டு வருவாங்க. அது என்ன பண்ணும், நீளமாக ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அங்கங்கே கரையில் எங்கேயான சரிவு இருக்குன்னு சொன்னால் அந்த சரிவில் இருக்கிற மணல்லாம் மறுபடியும் தண்ணிக்குள்ளே இருக்கிற மணலை தூக்கி கரை மேலே போட்டுட்டு வருவாங்க. கரை இன்னும் பலப்படும். அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும். இதுபோல் ஒரு கிராமத்துலேருந்து 300 கிராமம் வரைக்கும் போகும். அந்த ஊரில் இருக்கிறவங்க இங்கே வருவாங்க. இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களும் ஒரு 10 பேர் சப்போர்ட்டுக்கு போவாங்க. எல்லாரும் அந்த மண்வெட்டினால் மண்ணை வாங்கி போட்டு அந்த வாய்க்காலை ஆழப்படுத்துவாங்க, அகலப்படுத்துவாங்க. எது முடியுமோ அதுக்கு ஒரு நேரம் இருக்கும். அதுவாது 12 மணிக்கு மேலே அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. பிட்வீன் 6 and 9:30, 6 and 10:30 அந்த மாதிரி வெயில் மேலே ஏறதுக்குள்ள, பிகாஸ் இந்த ஒர்க் ஓப்பன் ஸ்பேஸில் செய்யணும், தண்ணியோட ஃப்ளோ இருக்கதே செய்யணும். அதனால் 6 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே, அது வாரத்தில் ஒரு நாளைக்கு இல்லை, எப்போ அவங்களுக்கு டைம் கிடைக்கிறது அதுக்கெல்லாம் ஒரு காரணம் வச்சுப்பாங்க. ஒரு முழு நிலவு நாள் அன்னைக்கு, இல்லைன்னா அமாவாசை அன்னைக்கு, அதாவது ஃபுல் மூன் டே இல்லைன்னா நியூ மூன் டே. அதுக்கு ஏன் டே டைமில் பண்ணுறதுக்கு மூனை பற்றி பேசணும் அப்படின்னு கேட்டால், அந்த நேரத்தில் வெயிலோட தீக்ஷணையும் காலமணி நேரத்தில் குறைவாக இருக்கும். அதனால் நம்ம அந்த ஓப்பன் ஸ்பேஸில் வேலை செய்கிறது ஏற்புடையதாக இருக்கும்னு சொல்லி தான் அந்த மாதிரி டயத்தை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி பண்ணுறதுனால அந்த ஒரு தண்ணி போகிற ஒரு சேனல் இருக்கே, ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கிறது, அது அந்த நேரத்துக்கு சுத்தமாக இருக்கும். அது சுத்தமாக யூ ஹேவ் டு மெயின்டைன் இட், கண்டினியூ டு மெயின்டைன் இட். அந்த நீர் போகிற வரைக்கும் அந்த நீர் ஆதாரங்களை வளப்படுத்திக்கணும்னு. இப்போ கூட அந்த மாதிரி கிராமத்தில் சில இடத்துல இருக்குதான்னு கேட்டால் நமக்கு தெரியாது. நம்ம அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். அங்கே உள்ளவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வாய்ப்பு உண்டு. அது என்னாச்சு, இதெல்லாம் சோஷியல் சேஞ்சு. அப்போல்லாம் சின்ன அளவில் இருக்கும். இப்போ அதெல்லாம் இருக்குமான்னு கேட்டால் அதுக்கு என்ன பண்ணணும், கவர்மெண்ட் ஹாஸ் டேக் தி இனிஷியேஷன். அவங்க என்ன பண்ணுவாங்க, குளத்துல தூர் வாடுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய இடத்துல அது போதுமான அளவுக்கு நடக்கலை. தூர் வாடுறாங்க, அது போதுமான அளவுக்கு வாரல. அதனால் அதாவது இன்கம்பீட்டன்சி டு கம்ப்ளீட் த ஒர்க் தட் ப்ரிவைல்ஸ் எவ்ரிவேர். பிகாஸ் நம்மளுக்கு அது எப்படி பண்ணணும்னு தெரியல. சில சமயத்தில் தெரியுது, தெரியவங்கள விஷயம் தெரிஞ்சவங்கள கூப்பிட்டு வேலை செய்துக்கிறதுக்கு மனம் இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. தே ஆர் இக்னோரிங் தோஸ் எக்ஸ்பர்டைஸ் டு மேக் திங்ஸ் ஹேப்பன். அதெல்லாம் நடக்குது. ஆனால் சோஷியல் சேஞ்ச் அப்படின்னா அது இடையூறுகளை விளைவிக்கக்கூடியதாக இருக்கிற சோஷியல் சேஞ்ச் காட்டிலும் சமுதாயத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய செயல்களை செய்வது மிகவும் ஏற்புடையது. அந்த சோஷியல் சேஞ்சை பற்றி நம்ம பேசணும்னு சொன்னால் சில பதிவுகளுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்க முடியும். இப்போ ஸ்வச் பாரத் இந்த 10 வருஷத்தில் ரொம்ப சிறப்பான அளவுக்கு நம்ம சுத்தத்தை பற்றி பார்த்துட்ருக்குறோம். அப்புறம் சுத்தமான குடிநீர், அதுவும் போதுமான அளவில் ஜல் சக்தி பெரிய அளவில் எல்லாருக்கும் போதுமான அளவுக்கு தண்ணி கிடச்சிருக்கு. நம்ம இந்தியாவில் மாத்திரம் 160 மில்லியன் போல் வீட்டில் சுத்தமான குடிநீர் வீட்டுக்கே கிடைக்கிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு. இதுக்கெல்லாம் இது என்னாச்சு, இது கவர்மெண்ட்டோட ஒரு அரசாங்கத்தோட முழு முயற்சி. இதில் நல்ல பலன் விளைவிக்கிறது. ஆனால் இன்னும் கிடைக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இது நம்ம தாய்நாடு இருக்கே, பாரத திருநாடு, அது ரொம்ப பெருசு, வாஸ்ட் கண்ட்ரி. எத்தனை பேர் இருக்கோம், 142 கோடி பேர் இருக்கிறோம். இந்த கோடியிலேருந்து அந்த இடம் வரைக்கும், அந்த இடத்துல இருக்கிற சில சின்ன கிராமத்துக்கு இன்னும் போகிறதுக்கு முடியல. அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துகிட்டு போக முடியல. இல்லாட்டி போனால் அங்கே முன்னே நின்று செய்கிறதுக்கு வாலண்டியர்ஸ் ஏற்படணும்.
அங்கே யார் somebody has to take the initiative to make that particular village செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக மாற்றுறதுக்கு. இது எல்லாத்துக்குமே முழு முயற்சி எடுக்கிறதுனால தனி மனிதனால் இத்தனை பெரிய வேலை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் அரசாங்கம் என்ன முன்னே நிற்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம எல்லாருமே துணை புரியலாம். எல்லாராலையும் அவங்கவுங்களது மைட் கான்ட்ரிபியூட். அதாவது ராமருடைய அந்த சேத்து கட்டுறதுக்கு எல்லாரும் உபகாரம் பண்ணாங்க. வானரங்கள் எல்லாம் உபகாரம் பண்ணித்த அந்த நேரத்தில் பெரிய ஒரு என்ன தெரியுமா ஆசியமாக இல்லை, ரசோக்தி கூட ஒன்று சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டால் ஒரு சில அணில்லாம் கூட சுவாமிக்கு வந்து உபகாரம் பண்ணித்தான். அது மண்ணு பரட்டணும் இல்லையா, அதனால போய் சமுதிரத்தில் ஒரு ஈரம் பண்ணின்னு வரோம், அந்த மண்ணில் வந்து பரண்டுக்கும், திருப்பி அந்த 2 கல்லுக்கு நடுவில் போய் ஒரு வாட்டி தட்டிட்டு வரோம் அந்த மண்ணெல்லாம். அதாவது இட் ஆல்சோ சப்போர்ட்டட் ஸ்ரீ ராமா டு பில்ட் தி அந்த ஒரு சேதுவை கட்டுறதுக்கு அணில் கூட உபகாரம் பண்ணித்து. கிஞ்சித்னா குறைவான அளவில் அப்படின்னு. அதுபோல் குறைவான அளவில் இருந்தால் கூட ஒரு தனி மனிதனோட கான்ட்ரிபியூஷன் கூட இந்த சமுதாய மாற்றத்திற்கு என்ன பயனுள்ளதாக இருக்கும். இதில் வந்து மாற்று கருத்து ஒன்றுமே இல்லை, எல்லாமே அரசாங்கம் செய்யும் தான். ஆனால் அரசாங்கம் செய்யும்போது அந்த ஏரியாவில் இருக்கிறாங்க சில வாலண்டியர்ஸ்லாம் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அந்த வேலையை செய்யலாம். ஏன்னா சமுதாயத்துக்கு நல்லது செய்யும்போது அதுக்கு எந்த பிரதியும் வேண்டாம், பிரதியே வேண்டாம். பிரதி இல்லாமையே நம்ம செய்யும் போது தோஸ் திங்ஸ் வில் பி அப்ரிஷியேட்டட். ஏன்னு கேட்டால் சுவாமி நம்மளுக்கு என்ன கண் கொடுத்துருக்காரு, காது கொடுத்துருக்காரு, நல்லா பேசுறதுக்கு கொடுத்துருக்காரு. அப்படின்னா இந்த பேசுகிற சக்தியை வச்சு சமுதாயத்துக்கு சிறப்பான சில விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்க வேண்டியது அத்தியாவசியம். அப்படின்னும் போது we are not expecting anything in return. அப்படி அந்த மாதிரி ஒரு வாலண்டியராக சில வேலைகளை செய்யும்போது அது மிகவும் ஏற்புடையது, ஏன்னா சமுதாயத்துக்கு சிறப்பு தரக்கூடியது என்று சொல்லி இந்த பதிவை என்ன தொடர்ந்து பார்க்கலாம். சமுதாயத்துக்கு சிறப்பு தரக்கூடிய செய்திகளை நம்ம செய்யணும்னு சொன்னால் அதுக்கு என்ன வேண்டாம், பிரதி வேண்டாம். இஃப் திஸ் ஆக்ஷன் இஸ் ரியலி குட் அப்படின்னா உண்மையான சிறப்பான வேலைகளுக்கு என்ன பண்ணோம், சமுதாயமே மீண்டும் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். பட் இட் மே பி பிட் டிலேடு, நத்திங் டு வரி அபவுட் அப்படின்னு சொன்னால் காலம் தாழ்ந்து கிடைச்சா கூட அந்த வெகுமதி ஏற்புடையதாக இருக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.